ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். என்னடா மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது மாங்காய் சீசன் அதனால இந்த 1 கிலோ மாங்காய் வச்சு மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நீங்களும் செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் மேங்கோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மாங்காய் சோறு செய்ய போகிறோம். அதுக்காக 1 கிலோ மாங்காய் எடுத்துருக்கோம். இந்த மாங்காவை சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மேலே தோல் நீக்கிட்டு இதை நல்லா ஒரு கிரேட்டரில் போட்டு துருவி எடுத்துக்கலாம். ஒரு லெகன் வச்சுட்டு அதில் 750 ml ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம செய்கிறது 4 கிலோ ரைஸை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். ஆயில் மிதமான சூடு வந்துருச்சு. இந்த சமயத்தில் 100 கிராம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது அதில் சேர்த்துக்க போகிறது உளுந்து, முழு உளுந்து ஒரு 100 கிராம் எடுத்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கடலை பருப்பு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் சேர்த்துக்க போகிறது சீரகம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதாவது நம்ம சேர்த்துருக்கிற எந்த மசாலா ஐட்டமும் கருகாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 50 கிராம் சேர்த்துக்கலாம். நம்ம நீட்டு வகையில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை சேர்த்துக்கிட்டோம். உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கறி லீஃப் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. இந்த சமயத்தில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்காக 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறப்ப நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கி விடலாங்க. ரொம்ப சூப்பராக வதங்கி வரும். இந்த வெங்காயம் எல்லாம் முழுசாக ப்ரௌன் ஆகணுன்ட்டு இல்லைங்க, நார்மலாக ஓரளவுக்கு வதங்கினாவே போதும், சூப்பராக ரெடியாக வரும். ஏன்னா பிரியாணிக்கு மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா இது ஃப்ளேவர் கொடுக்காது. மாங்காய் சாதத்துக்கு முக்கியமான பொருள் இப்போ சேர்த்துக்கலாம். மாங்காய் அது சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து துருவி எடுத்துருக்கோம். இப்போ சேர்த்துக்கலாங்க. 1 கிலோ மாங்காய் எடுத்துருந்தோம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம துருவின மாங்காவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வதங்கினாவே போதும். இது கரெக்டாக ரெடியாகி வந்துடும். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடியாக வந்துட்டுருக்கு. ஆயில் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்காக ஒரு தேங்காய் எடுத்து துருவி சேர்த்துருக்கோம். இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அவ்வளோதான், பர்ஃபெக்டான விதத்தில் இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்ததில் ரைஸ் சேர்த்துக்கணும். இப்போ அப்படியே ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரைஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாங்க. அதாவது 4 கிலோ ரைஸ் எடுத்து அதை பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கிட்டோங்க. ரைஸ் நல்லா சில்லுன்னு ஆறி இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூடாக இருந்ததுன்னா ரைஸ் குழஞ்சிடும். அதனால் சொல்கிறேன், நல்லா ஆறின ரைஸாக போடுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடியாக வந்துட்டுருக்குன்னுட்டு. உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் ஒரு 20 பேர் வராங்கன்னா இந்த ஒரு ரைஸ் செஞ்சாவே போதும். ஒரு 30-40 பேர் வராங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சுட்டு சாம்பார் ரைஸ் அந்த மாதிரி வச்சுட்டிங்களானாவே போதும். நீங்கள் ஹோட்டலில் ஆர்டர் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காதுங்க. அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டோம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரைஸில் உப்பு சேர்த்துருந்தோம், இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கிறது நல்லது. கடைசியாக மல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு பர்ஃபெக்டான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. மாங்காய் சோறுன்னு சொல்லலாம், அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் தமிழில். கரெக்டாக தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். மேங்கோ ரைஸ். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த மேங்கோ ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் பெங்களூர் தமிழன். டாடா பாய்.